ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்கள் நயினாதீவு நாகவிகார விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாத்தனமாக கையகப்படுத்தி இராணுவத்தினரால் திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திஸ்ஸ விகாரையை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களுக்கு என கூறியதுடன் திஸ்ஸ விகாரைக்காக அடாத்தமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்காக உறுதி அளித்திருந்தார். ஜனாதிபதி பதவியேற்று 1.5 வருடங்களுக்கு மேலாகியும் காணியில் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் நயினாதீவு நாகதீவு விகாராதிபதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி, அந்த காணியினை அவர்களிடம் மீள் அளிப்பதே அறம் என்று கூறியிருந்தார். அதனையடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறு விகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் நாட்டை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக விவசாயிகளுக்கு விரைவில் நட்டஈடு வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உண்மை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் இழப்பீட்டுத் தொகைகளை வழங்கும் நடவடிக்கை முழுமையாக்கப்பட்டுள்ளதாக பிரதிநிதி அமைச்சர் உறுதி அளித்துள்ளார். கடந்த கால இயற்கை அனர்த்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கும் மேற்பட்ட நிலங்களில் மீளவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த பருவத்தில் இருந்து சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளுக்கு அதிக விலையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ஆண்டிலிருந்து விதை நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க விவசாய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாமல் கருணாரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். தனது கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் மீண்டும் குடியேறியுள்ளதாக பரவும் வதந்தி குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனக்கு சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை. இருப்பினும் தனது தேவைகளை பொறுத்து கொழும்புக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். மீண்டும் தான் கொழும்புக்கு திரும்புவதாக பரவும் வதந்தி குறித்து சிலர் விசாரிப்பதாகவும் கொழும்புக்கு திரும்ப போவதில்லை என்பது மட்டுமே தனது கருத்து என்றும் மஹிந்த ராஜபக்ஷ இதன் போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ நுகேகொட பகுதியில் தனது நண்பரின் வீட்டில் தங்கியுள்ளதாகவும் அரசாங்கத்துக்கு பயப்படாமல் ராஜபக்ஷ குடும்பம் யார் என்பதை அறிந்த நபர் தங்களின் வீட்டின் வழங்கியதாகவும் நாமல் இதன் போது விளக்கம் அளித்துள்ளார். மஹிந்த தற்போது கொழும்புக்கு வந்திருந்தாலும் தங்காலை கார்டன் இல்லத்திலும் கொழும்பில் உள்ள நுகேகொட இல்லத்திலும் மாறி மாறி தங்குவார் என்று நாமல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழக வெற்றி கழக தலைவரை பாராட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறித்த பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவித்தது அவர், விஜய் எப்போதும் எனக்கு பிடித்தமான கலைஞர்களில் ஒருவர். திரையுலகில் அவரது பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய துடிப்பான ஆற்றலும் உண்மையிலேயே தனித்துவமானவை என்று மறக்க முடியாதவை. திரையுலகின் இந்த பக்கத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் தனது புதிய பயணத்தை தொடங்கும் போது அவரது அந்த துடிப்பையும் ஆளுமையும் சினிமா உலகம் நிச்சயமாக இழக்கும். அவர் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் பெரும் வெற்றியும் சிறப்பும் கிடைக்க மனதார வாழ்த்துகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சட்டத்திட்டங்களை மீறி ரூபாய் 130 மில்லியனுக்கு அதிகமான தொகையை மருத்துவ உதவிக்காக பெற்றுக் கொண்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவம், மாதாந்த வருமான வரம்பு, பிரதேச செயலாளரின் அறிக்கை, நிதி, சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இந்த பண உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட நிதி உதவிகள் 2005 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடன்களை வழங்குவதற்கான திட்டங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ரூபாய் 10 மில்லியன் அதிகமான மருத்துவ கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை மீள வசூலிக்கப்படவில்லை. முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 30 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கையின்படி ரூபாய் 13.7 மில்லியனுக்கும் அதிகமாக மீள அறவிட்டுக் கொள்ளும் அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் குறித்த பணம் மீளம் பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்திய கடற்தொழிலாளர்கள் 3 பேர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அவர்கள் கரைக்கு அழைத்து வரப்படும் நிலையில் அவர்களை கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பெண்களை பயன்படுத்தி ஆயுர்வேத மசாஜ் மையம் என்ற போர்வையில் நடத்தி சென்ற சட்டவிரோத விடுதி ஒன்றை கொள்ளிப்பிட்டி போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது குறித்த விடுதியில் இருந்து 3 நாடுகளைச் சேர்ந்த 10 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பெண்ணிடம் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொள்ளிப்பிட்டி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கொள்ளிப்பிட்டி காலி வீதியில் உள்ள குறித்த இடத்தை சுற்றி வளைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இடத்தில் இருந்து 3 வியட்நாம் பெண்கள், 6 தாய்லாந்து பெண்கள் மற்றும் ஒரு சீன பெண் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் 25 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த விவகாரம் குறித்து கொள்ளிப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாளை முதல் இலங்கை சூழக்கூடிய அலைவடிவமான காற்று காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலையை எதிர்கொள்வதற்காக அனைத்து முகாமைத்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பிற்காக மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் இதன்போது தெரிவித்துள்ளது. மேலும் இதனை கருத்தில் கொண்டு கடற்படை வீரர்கள், உலங்கு வானூர்திகள் மற்றும் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சம்மத் கொட்வே கூட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவர் எதிர்பார்க்கப்படும் இந்த வானிலை மாற்றத்தின் போது வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையை காட்டிலும் சீரற்ற வானிலை நிலவக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். அதன்படி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பெருநாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது இன்று ரிக்டர் அளவுகோலில் 6.2 மெக் யூனிட்டாக பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. அதுடன் குறித்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதம் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நிலநடுக்கத்துக்கு பிறகு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வெளியில் நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழக வெற்றி கழக தலைவரை பாராட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறித்த பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவித்தது அவர், விஜய் எப்போதும் எனக்கு பிடித்தமான கலைஞர்களில் ஒருவர். திரையுலகில் அவரது பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய துடிப்பான ஆற்றலும் உண்மையிலேயே தனித்துவமானவை என்று மறக்க முடியாதவை. திரையுலகின் இந்த பக்கத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் தனது புதிய பயணத்தை தொடங்கும் போது அவரது அந்த துடிப்பையும் ஆளுமையும் சினிமா உலகம் நிச்சயமாக இழக்கும். அவர் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் பெரும் வெற்றியும் சிறப்பும் கிடைக்க மனதார வாழ்த்துகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்.